வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இறால் சாலட் சூப் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கறி சூப்பு, எலும்பு சூப்பு, கால் சூப்புன்னு சாப்பிட்ருப்போம். நீங்கள் இறால் சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ஒன்று பெருசு நறுக்குனது, கேரட் ஒன்று நறுக்குனது, வெள்ளரிக்காய் ஒன்று நறுக்கிக்கலாம். அதுமாதிரி குடமிளகா சிவப்பு பச்சை எது இருந்தாலும் ஓகேங்க, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீரை என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வல்லாரைக்கீரை சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும். இது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் பொடுசு பொடுசாக கட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்படி இல்லை, ஆலிவ் ஆயில் பிடிக்காதுன்றவங்க நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் 2 கப் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு மட்டும் எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க. அதாவது ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நெய் போட்டுக்கோங்க. அதில் பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட், குடமிளகா, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து 2 கப்பையும் அதில் போட்டுடலாம். இப்போ இறாலை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க. நல்லா வதங்கி அந்த கலர் இறாலுடைய கலர் வந்து மாற ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் அதை வதக்குவோம். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கரைச்சி அதையும் சேர்த்து அதில் ஊற்றிடலாம். அது ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பெரட்டி விடுவோம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெள்ளரிக்காய் துண்டு, நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரை, எலுமிச்சை சாறு இதை சேர்த்து மெதுவாக கிண்டணும். அந்த சூட்லேயே இந்த கீரை, வெள்ளரிக்காய், எலுமிச்சை சாறு எல்லாமே வெந்துருங்க. நீங்கள் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது இதை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கீரைலாம் கொலன்னு போயிடும். சாரும் ஒரு மாதிரி புளிப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய் குழஞ்சிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த மிதமான சூட்லேயே இது அந்த சாலடுக்கு தேவையான அளவுக்கு வெந்துருங்க. இதை நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி அது மேலே ஆனியன் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது போட்டுங்க. சில்லி ஸ்ப்ரிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதையும் பொடிசு பொடிசாக பழுத்த மிளகாவை கட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் மேலே போட்டு அப்படியே கலக்கி விட்டு அந்த ஸ்மெல்லோடையே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சூப் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.